ஆக்டர் தனுஷ் அண்ட் முர்னால் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அப்படி என்னதான் நடந்தது? இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முர்னால் அண்டு தனுஷ் இவங்க 2 பேரும் ரீசெண்டாக டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போலலாம் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் என்ன ஐஸ்வர்யாவை மறந்துட்டாரா, அவங்க பிள்ளைகளுக்காக செய்கிறோன்னு சொன்னாங்களே, என்னாச்சு, இவங்க 2 பேருடைய பேரும் நல்லா தானே இருக்குது, இது போலலாம் சில விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த இந்த நிலையில் தனுஷ் உண்மையாலே செகண்ட் மேரேஜ் இவங்கள தான் பண்ண போகிறாரு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் டாக் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, முர்னால் தனுஷுடைய க்யூட்டான 2 பெட்டு இருக்குது. அவங்களுடைய பசங்க கூட இருக்கிற மாதிரி 2 பெட்டையும் மென்ஷன் பண்ணி இவங்க என்னுடைய க்யூட்டீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை இந்த பாடலை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க முர்னால். ஸோ ஒரு நடிகையாக இருந்து ப்ரொமோட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ பல பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் இது ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக மும்பையில் இவங்க 2 பேரும் ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. அதாவது முர்னால் நடித்த படத்துடைய பாலிவுட் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு தனுஷ். அங்கே அவங்கள ஹக் பண்ண விதமாக இருக்கட்டும், 2 பேரும் இந்த காதில் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனுஷ் முர்னாலுடைய பர்த்டே பார்ட்டி கூட போனார்ப்பா அப்படியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, 2 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய ஃபேமிலியும் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப புதுசான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த முர்னாலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முர்னால் அவங்களுடைய சிஸ்டர் தனுஷ் அவர்களுடைய 2 சிஸ்டர்ஸையுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்டு முர்னாலை பற்றி தனுஷ் அவர்கள் அவங்க சிஸ்டர்ஸ் கிட்டேயும் பேசியிருந்தாங்களாம். அவங்க சிஸ்டர்ஸும் முர்னாலுக்கு கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரசிகர்கள் அப்போ செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்ம் தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்களுடைய ரீசெண்டாக குபேரா படத்துடைய ப்ரொமோஷனுக்கு மும்பைக்கு போயிருந்தார். அங்கே எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்ட்டு அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும், தமிழில் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே சர்ச்சைக்குள்ளாச்சு. இதெல்லாம் தமிழனா ஒரு வீடியோவை பார்க்கும்போது தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ட்டு டைலாக் சொல்ல வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாநிலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மொழியை பேசலைன்னும் போது அங்கே இருக்கிற ரசிகர்களும் சரி, அங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸும் கொஞ்சம் அப்செட்டாக தான் செஞ்சாங்க. அதை தொடர்ந்து அதே குபேரா படத்தோடைய இசை வெளியீட்டு விழா அதோடைய ப்ரொமோஷனுக்கு போகும்போது கூட தனுஷ் அவர்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா, என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், குறிப்பாக படத்துடைய 1.5 மாதம் ரிலீஸுக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க, என்ன அதே டார்ச்சரை இப்பயும் பண்ணுறீங்க, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது, என்கிட்ட என் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அவர் ரொம்ப ரஜினி சார் மாதிரிலாம் பேசியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தனுஷ் அவர்கள் தான் இந்த கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸோடைய பிரிவுக்கு காரணமாக இருக்குது. அந்த படத்துலையோ இல்லை அவங்க கூடயோ ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ வந்ததை பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க டிவோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அப்படி தான் இப்போ இருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸோடைய டிவோர்ஸ் கேஸை பார்க்க முடியுது. ஆனால் அவருக்கே இப்போ செகண்ட் மேரேஜ்னு சொல்லும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா தனுஷ் அவர்கள் அவங்களுடைய பசங்களுக்காக நான் எப்போவுமே வாழுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் ரசிகர்கள் இன்னமும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் அவங்களுடைய மகனுடைய ஒரு ஈவெண்ட்டில் 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பாடா, என் தலைவன் அவருடைய மனைவி கூட சேர்ந்ததுன்னு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே வெற்றிப்படி தான் அப்படின்ட்டு நிறைய பேர் இவருக்கு விஷஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கும் போது எதுக்காக இந்த முர்னால் கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஹக் பண்ணுறதுலாம் ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. அதுவும் இங்கெல்லாம் பண்ணல, மும்பைக்கு போய் அங்கே இருக்கும் போது தான் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்த பட ஷூட்டிங்கில் அங்கே இருக்கார், அதுக்காக தான் அங்கே இருக்காரே தாண்டி இங்கே நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ண போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது ஃபேமிலிக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களும் பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்களுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் முர்னாலை பொறுத்த வரைக்கும் சீதாராமம் அப்படின்ற படம் மூலிமா இங்கே எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப அடுத்தடுத்த படங்கள் நடிப்பாங்க இங்கே அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இது வர்றதுக்கு முன்னாடியே
கும்கும் பாக்கியான்ட்டு ஹிந்தியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல். அதை இங்கே இனிய இருமலர்கள் அப்படின்ட்டு கூட ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரியல், எனக்கும் ஃபேவரட்டான சீரியல். அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் அம்மு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அப்படியே சைட் ரோலில் நடித்தவங்க இப்படி மெயின் பிக்சராக நடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு சைட் ரோல் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ வர நிறைய படங்களில் மெயின் ரோல்ஸும் நடிக்கிறாங்க. கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் சினிமாவில் நடக்கிற இந்த கிசு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் தனுஷ் அவர்களை பற்றி ஏதாவது ஒன்று வந்தால் போதும், அது அப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ முர்னல், தனுஷ் இவங்க 2 பேருடைய இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா முர்னல் கண்டிப்பாக இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள், த்ரிஷா இவங்க 2 பேரும் பர்த்டேக்கு விஷ் பண்ணது ஒரு குத்தமான்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை போட்டதும் கதை இப்படி போதான்ட்டு தப்பாக பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இப்போது ஒரு பெரிய கட்சியோட லீடராக இருக்கிறவருக்கே இந்த நிலைமைனா ஒரு ஆக்டராக மட்டும் இருக்கிறவருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கு த்ரிஷா விளக்கம் கொடுத்த மாதிரி முர்னல் விளக்கம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தனுஷோடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும்னே சொல்லலாம். ஏன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் சேரணுன்னு தான் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு மும்பரமாக இறங்கி வேலை பார்த்தாருலாம் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நடிகையா அப்படின்னும் போது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது உண்மையாக இருக்க வாய்ப்பே இருக்காது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஸோ முர்னலோடைய ரசிகர்கள் இது க்யூட்டான பேரண்ட்ஸ் சொன்னாலும் அவங்களுக்கும் ஆல்ரெடி காதல்லாம் இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீப்பாக போக வேணாம். பாலிவுட்டில் நடக்காத பெரிய பெரிய சர்ச்சைகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது கோலிவுட் டு பாலிவுட் ஒரு நடிகர் போகிறாருன்னா இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயந்தான். அதனால் தனுஷ் அவர்களை பற்றி யாரும் தவறாக பேசாதீங்கன்ட்டு தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முர்னால், தனுஷ் இவங்க 2 பேருடைய க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷ் அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவருடைய ரசிகர்களுக்கு ட்ரீட் மழை காத்துட்ருக்கு. அது எல்லாத்தையும் பற்றியும் ஸோ தொடர்ந்து இது போல் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கான முற்றுப்புள்ளி கண்டிப்பாக என்றைக்குமே கிடையாது. ஸோ செலிப்ரிட்டிஸாக இருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். அந்த வகையில் இந்த மாதிரியான நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.